பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் நீங்கள் இன்றைக்கு பலப்படும்படியாய் ஆவியானவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. இந்த 40 நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு காரியத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். ஒரு மனதின் பெந்தேகோஸ்தே நாளை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கு. அப்பொழுது ஒரு பலத்த காற்று உண்டாகி அக்கினிமயமான நாவுகள் ஒருமனப்பட்டிருக்கிற பெந்தேகோஸ்தே என்னும் ஒரு மனப்பாட்டின் மகிமையின் பிரசன்னத்துக்குள்ள ஆவியானவர் அக்கினிமயமாய் அவருடைய நாவுகளை இறக்கி ஒரு பெரிய அபிஷேகத்தின் வல்லமையை, ஒரு பெரிய கிரியையை, ஒரு பெரிய மாற்றத்தை, அபிஷேகத்தை நிரப்பி அவங்கள கனப்படுத்தி பலப்படுத்தினார். புதிய ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே ஆண்டவர் அவங்கள கொண்டு போனார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் அந்த மேல் வீட்டறையின் அக்கினிமயமான நாவுகளின் அபிஷேகம் அனுபவம் வேணும் அப்படின்னா முதல்ல ஒரு மனது வேண்டும். எங்க 2-3 பேர் நாமத்தினாலே கூடி ஜபிக்கிறீர்களோ அங்கு நான் என்ன செய்வேன்? இருப்பேன், வாசம் பண்ணுவேன், அங்கு செயல்படுவேன், கிரியை செய்வேன்னு சொல்றார். அநேக நாட்களாய் நாம் தனியாக உட்காந்து வீட்டில் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். என்னைக்காவது சபையில் இருக்கும்போதோ அல்லது வெளியில் போகும் பொழுதோ ஏதோ ஒரு காரியத்தை யாரிடமோ பேசும் பொழுதோ நம்ம கொஞ்சம் ஜோம் பண்ணுவோமா, நம்ம 2 பேரும் ஜோம் பண்ணுவோமா, நம்ம 2 பேரும் கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருப்போமா அப்படின்னு சொல்லி இனிமேல் நீங்கள் பலப்படும்படியாய் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிங்கன்னு சொல்கிறார். 2 பேர் தெருவில் உட்காந்து வெட்டிய கதை பேசுவாங்க. நிறைய பாட்டிமார்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், பைக் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் டீ வாங்கி கொடுத்துட்டு, இவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, இவங்க தன்னுடைய காசை விரயம் பண்ணிட்டு வருவாங்க. தேவையில்லாத வார்த்தை, தேவையில்லாத ஐக்கியம், தேவையில்லாத அரட்டை பேச்சுகள், தேவையில்லாத கிளவி பேச்சுகள், வெட்டி பேச்சுகள். இப்போ இதுக்கு தான் எல்லோரும் சாஞ்சு போயிட்டாங்க. வாங்க கூடி கொஞ்சம் ஜோம் பண்ணலாம் அப்படின்னா உடனே சொல்லுவாங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஆமாம், ஏன்னா சோம்பேறித்தனம். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் இப்படி இருக்காது. சபை பூட்டப்படும் நிலைமை வந்தாலும் வரும். நமக்கு நல்லா தெரியும், கொரோனாலேயே சபை எல்லாத்தையும் பூட்டிட்டாங்க, நிறைய சபையை. இப்பவும் சில காரியத்தினால சபையை பூட்டப்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதற்கு முன்பதாகவே அப்போஸ்தலர் காலத்தில் சொல்லப்பட்ட மாதிரி வீடுகள் தோறும் அப்பம் விற்கும் காலம் வரும். வீட்டுக்குள்ள ஜோமன் ஆரம்பிங்க. வீட்டுக்குள்ள தேவனை நோக்கி கூட்டமாய் ஒரு 4 பேர் 3 பேர் 2 பேர் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி ஜபிக்க ஆரம்பிங்க. அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் உங்க மேல வரும், உங்க மேல இறங்கும். ஜபிப்பதற்கு நல்ல நண்பர்களை சேர்த்துக்கோங்க. ஜபிப்பதற்கு நல்ல ஒரு பெரிய ஐக்கியத்தை சேர்த்துக்கோங்க. மனசு விட்டு ஜபிக்கிறதுக்கு, வாய் விட்டு ஜபிக்கிறதுக்கு ஜப அறைய பிளான் பண்ணி, மேல் வீட்டு அறையா இருக்கலாம், இல்லைன்னா தோட்டமா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். ஒருவேளை அங்க போய் கைகளை பிடித்து ஜபிங்க. 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜோம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் தான் உங்களுக்கு சொல்றாரு, ஒரு மனப்பாட்டின் ஆவி, பெந்தேகோஸ்தே என்னும்
ஒரு மனப்பாட்டின் ஆவி. பெந்தைகோஸ்தேங்கிறது சபை கிடையாது, ஒரு மனம், ஒரே ஆவி உடையவர்கள், ஒரே சிந்தனை உடையவர்கள், ஒரே கிரியை உடையவர்கள், ஒரே தேவ பிரசன்னத்தை உடையவர்கள் தான் பெந்தைகோஸ்தேங்கிற நாள், பெந்தைகோஸ்தேங்கிற அர்த்தம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அந்த ஒரு மனம் இன்னைக்கு 2-3 பேரை சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு மனம் இன்னைக்கு வேண்டும்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க பலப்படணும்னா, தேவனுக்குள்ள இன்னும் தைரியப்படணும்னா, அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை அதிகமாக உணரணும்னா, நீங்கள் ஒரு மனப்பாட்டின் ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு மனப்பாட்டின் ஆவியை நீங்கள் பெற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் பலப்பட்டுருவீங்க. அக்கினிமயமான மகிமையின் நாவு இறங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றும். நீங்க பலப்படுவீங்கன்னு இயேசப்பா சொல்றார். தொடர்ந்து நாளை தினமும் இதே போல இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.